திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற திருப்பரங்குன்றம் ஊர் மக்கள் சார்பாக இன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். போராட்டம் முடிந்து ஊர் மக்கள் கூறியதாவது: திருப்பரங்குன்றம் ஊர் மக்கள் சார்பா, ஊர் பொதுமக்கள் சார்பா எந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடத்தப்பட்ட ஒரு உண்ணாவிரத போராட்டம். இந்த உண்ணாவிரத போராட்டம் எந்த அளவுக்கு வருகின்றது தமிழக அரசுக்கு தெரியும். அதே மாதிரி எங்களோட கோரிக்கையே என்னன்னு கேட்டீங்கன்னா, இது கிட்டத்தட்ட 35 ஆண்டு கால போராட்டம். இந்த போராட்டம் 35 வருஷத்துக்கு முன்னாடி போராடி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்க போய் இடையில ஏத்துனாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஐயா சாமிநாதன் அவர்கள் நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்து இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தை ஏத்தணும். அவரே நேரடியா பார்த்தார். மலையில ஏறி அவரே பார்த்துட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பை ஏத்துறோம்னு சொல்லிட்டு ஏத்தல. ஊர் முழுக்க இது பெரிய ஒரு அரசுக்கு எதிர்ப்பாகவும் இருக்கு. இது எப்படி சொல்றது, அரசே ஒரு நாட்டை ஆள்ற அரசாங்கமே அரசே ஒரு நீதித்துறையை மதிக்கலைன்னா ஒரு சாதாரண சாமானிய எப்படி மதிப்பான்? அதனால இந்த உண்ணாவிரதம்ன்றது ஊர் மக்கள் சார்பா முழுக்க தீபம் ஏத்தணும்னு சொல்றதுதான் இந்த ஊர் மக்களோட கோரிக்கை. அதுக்காக தான் இந்த உண்ணாவிரதம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தோட உங்களோட போராட்டம் முடிஞ்சா இல்ல தீபம் ஏத்துற வரைக்கும்? தீபம் ஏத்தலைன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஊர் மக்கள் சார்பா ஊர் மக்களை திரட்டி அடுத்தடுத்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது அர்த்தாவட்டியில நீங்க பாத்துருப்பீங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா நீங்க போயிருப்பீங்க. அங்ஷன் திட்டம் அங்க எப்படி போராடினாங்களோ இப்பதான் திருப்பரங்குன்ற மக்கள் ஒரு ஒற்றுமையா வந்திருக்காங்க. ஏன்னா கிராமம் அது இதுன்னு ஒருத்தர் காவல் அப்படின்னு இப்பதான் எல்லா மக்களும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு திருப்பரங்குன்ற முழுக்க ஒன்னா சேர்ந்து இது ஊர் மக்கள் சார்பா, இந்த 200 ரூபாய் கூட்டமா இல்லை, ஊர் மக்கள் சார்பா உணர்வு பூர்வமா அந்த கூட்டம். அடுத்த கட்டம் தொடரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பு அவங்க அவமதிச்சாங்கல்ல, அதை ஏற்று நடத்தலைன்னா அடுத்த கட்டத்துக்கும் தொடரும், போராட்டம் தொடரும். உயர் நீதிமன்ற உத்தரவு கொடுத்திருக்கு. தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையும் மேல்முறையெல்லாம் பண்ணிட்டாங்க. அங்கே இந்து சமய அறநிலையத்துறை பண்ணிக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அங்கேயும் போய் தோத்துதான் போயிடுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவங்க ஆட்சியில் அதிகாரத்துல இருக்காங்க. அவங்க அதிகாரம் இல்லைன்னா அடுத்து மக்களோட அதிகாரம் வரும். மக்களோட அதிகாரம் வரும் பொழுது நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம், நிலைநாட்டுவோம். எங்களோட பாரம்பரியத்தை இந்த தீபத்தூர்ல தேர்த்தி இந்து மக்கள் உணர்வு கண்டிப்பா இதை எப்படி சொல்றது, ஊர் மக்கள் சார்பா இதை ஏற்றியே காட்டுவோம். இதுதான் எங்களோட உண்ணாவிரத போராட்டத்தோட முழு நோக்கம். அரசை பொறுத்த வரைக்கும் தீபம் ஏத்திட்டோம்ல, உச்சி பிள்ளையார் கோயில். அது தீபம் இல்லைங்க, அது மோட்ச தீபம் போடுறோம். எங்க பாட்டையும் போட்டு இப்ப எப்படி நாங்க ஒரு 6, எனக்கு தெரிஞ்சு 6-7 தலைமுறை அங்கதான் இருக்கும். திருப்பரங்குன்றம் கீழே தெருதான் இருக்கும். இது அங்க எங்க தாத்தா பாட்டு, எங்க அப்பா, எங்க அப்பச்சி, எங்க அம்மா செத்ததுக்குலாம் நாங்க அங்க தீபம் போட்டுருக்கோம். இங்க போய் ஆகம விதியெல்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கு ஜனதானத்திலே நம்பிக்கை இல்லை. நீங்க என்ன ஆகம விதியை பத்தி பேசுறீங்க? அதை பத்தி வருத்தப்பட வேண்டியது நாங்க. நீங்க ஏத்துறது தீபம் இல்ல, மோட்ச தீபம், கார்த்திகை தீபம் அல்ல. தீபத்தூர்ல ஏத்துனாதான் கார்த்திகை தீபம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருன்றனாலதான் நாங்க உச்சியில ஏத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்க சட்ட ஒழுங்கு மதிக்காதனாலதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும். இது வரைக்கும் இவங்க சட்ட ஒழுங்க மதிக்காதனாலதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும். அது அரசாங்கம் ஏற்று அதை அன்னைக்கு உங்களுக்கே தெரியும். அங்க நேரம் வந்தாங்க, ஏத்த போனாங்க. நீங்க எல்லாம் போகாதீங்க, கோயில் ஏத்துவாங்க. அப்படிதான் ஏத்துறோம்னு சொல்லிட்டு இது ஏமாத்துவாங்க. இந்த தடவை நடந்தது முழுக்க மக்களை ஏமாத்துன வேலை இந்த அரசும் இந்த அறநிலையத்துறையும். எப்படின்னா, மத்தியானம் வரைக்கும் எந்த ஏற்பாடும் பண்ணல. அங்க இருந்த கம்பெல்லாம் கழட்டினாங்க. தீபத்தூண்ல இருந்த கம்பெல்லாம் கழட்டினாங்க. கழட்டிட்டு சரி எல்லாரும் பார்த்துட்டே இருக்கோம். நான் சொல்லுவேன், எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு மத்தியானம் 3 மணிக்கு மேல இங்க ரெடியா குழாயை கட்டினாங்க. என்னடா மறுபடியும் இங்க கட்டுறாங்க, இங்கேயும் ஏத்துவோம் அங்கே ஏற்றுவோம். சின்ன பிள்ளைக்கு மிட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி ஏமாத்திருக்காங்க. இதுக்கு சரியான தீர்ப்பு 2026 ஒரு விரல் பதில் சொல்லும். கடந்த 10 வருடங்களுக்கு மேல உச்சி பிள்ளையார் கோயிலை ஏற்றிருக்காங்க. திடீர்னு நம்ம சார்பா மற்ற இயக்கங்கள் சார்பா ஏற்கனவே வழக்குகள் நடைபெற்றிருந்தாலும் ஊர் மக்கள் சார்பா இப்ப சொல்வதற்கான காரணம் மக்களுக்காக தாங்க அறநிலையத்துறை, மக்களுக்காகத்தான் அறநிலையத்துறையை ஒழிஞ்சு கோயில் நிறுவனத்துக்காக மக்கள் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. கோயிலுக்காக மக்களுக்காகத்தான் அறநிலையத்துறை. மக்கள் எங்க ஏத்தணும்னு சொல்றாங்க, விருப்பப்பட்ட இடத்துல அவங்க ஏத்தணும். கோர்ட்டு தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. கோர்ட்டு தீர்ப்பை அவங்க அமுல்படுத்த இது பண்றாங்க. கேரளால ஒரு தீர்ப்பு கொடுத்தா மட்டும் அதை ஏத்துக்கிறாங்க. இங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தா நீதி அரசர் குற்றம் சுமத்துறாங்க. கேட்டா அவரு ஒரு இது சார்ந்தவர்னு சொல்றாங்க. இது எந்த அடிப்படையில ஏத்துக்கிற முடியும்? மக்களுக்காகத்தான் கோயில். அதே மாதிரி இதுல ஏகப்பட்ட 196 பதியாம இருக்கு. ஏற்கனவே அறநிலையத்துறை அமைச்சர்லாம் நாங்க போய் பேசிட்டோம். இதை பத்தி இந்த நடப்பு எம்எல்ஏ அவரு தளபதி மூலியமா பேசிட்டார். விடியா அந்த பிரச்சனைய அப்படின்றாங்க. 2003 கிராம சபை ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பேர் ஒரு வீடு வாசல் ஒத்தி வைக்க முடியாம கொள்ள முடியாமல நிறைய இருக்கு. ஒரு சொத்து விற்பனை எல்லாம் இது கூட கோயில் சொத்துட்டாங்க. எப்படி கோயில் சொத்தை பாதுகாக்கிறது தானே நீதி அரசு சொல்லியிருக்காரு.
அந்த கோயில் சொத்தை வந்து அபகரிக்கிற மாதிரி அவங்க எதுவுமே நடந்துக்கிறாங்க. வேற என்ன கேக்குறீங்க? இல்ல நீங்க சர்வே கல்ல வந்து தீபம் ஏத்த சொல்றீங்க மாதிரி வந்து சொல்றாங்க. சர்வே கல் கிடையாது சார். யாரு சொன்னது சர்வே கல்? அரசே சொல்றாங்க. அரசு என்ன வேணாலும் பொய்யா உண்மையாக்க, உண்மையை பொய்யாக்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? 3 வருஷத்துக்கு ஒரு ஆபீசர் வந்து மாறி போறாரு. இவருக்கு எப்படி தெரியும் சர்வே கல்? அதே மாதிரியா ரெவன்யூல வந்து மாறி போறாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும் சர்வே கல்? 2 விதமா சொல்லியிருக்காங்க. 2 விதமா சொல்லியிருக்காங்க. ஒருத்தங்க சர்வே கல்ன்றாங்க, ஒருத்தர் கிரானைட் கல்ன்றாங்க. 8 அடி உயரத்துல சர்வே கல் இருக்கு. அது 8 அடி உயரத்துக்கு மேல 2 லிட்டர் எண்ணெய் ஊத்தி தீபம் போடுற மாதிரியா இருக்கிறத பொய்யின்றாங்கன்னா அப்புறம் இதை என்னத்தை சொல்லுவாங்க? கேளுங்க. அடுத்து தர்கா தரப்பு என்ன சொன்னாங்க? தர்கா தரப்பு எதுவுமே சொல்லல. அவங்க நடுநிலையத்தா இருக்காங்க. எந்த விதமான இதுவும் கிடையாது. பக்கத்துல இருக்கு, 15 மீட்டர் தொலைவுல இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை. எங்க வீடு அவங்க வீடு பக்கத்து ஒரே பொதுச்சவரா இருக்கா. எப்பயோ சண்டை வராத போது மேல தர்காக்காக நாங்க எதுக்கு இங்க போய் சண்டை விட போறோம்? எந்த முஸ்லீம் இது வரைக்கும் நாங்க 5 இருக்க பேசி எந்த கலவரம் இந்த திருப்பணத்துக்கு நடந்திருக்கு? நீங்க சொல்லுங்க. இந்த 100-105 வருஷத்துல என்ன கலவரம் நடந்திருக்கு? எங்க இருக்கிற நவாஸ் கனிக்கு வந்து இங்கே சொல்லிட்டு போறாரு. தூத்துக்குடியில இருக்க எம்பி பேசுறாங்க. என்னங்க இது வந்து இந்த மதுரைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத வெங்கடேசன் பேசுறாரு. ஒரு நீதியரசர் கொடுத்த தீர்ப்பை என்ன அரசியலா? அது ஒரு நடுநிலையோட செயல்படணுங்க. எந்த ஒரு இது இல்லை. பொதுவாக சொல்ற வேற கேளுங்க. எங்களுக்கு முஸ்லீமுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் அவங்களும் அண்ணன் தம்பி மாமே மச்சினா இருக்கேன். எங்களுடைய முளைப்பாரி எங்களுடைய இதுகளுக்கு அவங்க வரி கொடுக்குறாங்க. அவங்களுடைய சந்தன கூடு இதுகளுக்கு போய் நாங்கள் இது பண்றோம். நாங்கெல்லாம் சந்தன கூடுல இங்க இருக்க பாதுகாப்பு கமிட்டி காவக்கரவு நாங்க போய் வந்து அந்த சந்தன கூட தொட்டு கொடுத்தாதான் போகும். அந்த மாதிரியா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கு. இப்ப இந்த நகருக்குள்ள இருக்கிற மட்டும்தான் இன்னைக்கு கூட்டம். அடுத்து இதை வந்து அமல்படுத்த தவறியாச்சுன்னா 52 கிராமங்களுக்கு தகவல் கொடுத்து 52 கிராமத்தை இது பண்ணி நாங்க பெரிய போராட்டம் நடத்துறோம். ஏன்னா இது வந்து இப்ப 2-3 நான் இங்க உள்ளூருக்குள்ள இருக்க தெருவுதே வந்திருக்கு. இதுக்கே இவ்வளவு ஒரு எழுச்சின்னா அது வேற மாதிரி எல்லாம் வர்ற சட்டமன்ற தேர்தல புறக்கணிப்பான். கிராம மக்கள் சார்பா ஓட்டு போட மாட்டான். யாருமே ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு கொடுத்து அவங்க அடையாள அட்டை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவா. இதுதான் எங்களுடைய முடிவு. கிராம சபையோட முடிவு ஒட்டு மொத்தமா இருக்க. இதுல எல்லா கட்சியிலும் எல்லா இருக்காங்க. இருந்தாலுமே எங்களுடைய முடிவு இது. எங்களுக்கு வந்து எங்களுக்கு தீவை ஏத்தணும். தீவை ஏத்தினா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. தீபம் ஏத்த போறது வந்து நீங்க நான் போறோமா? அதிகாரி தான் போறாங்க. அதிகாரி போனா பிரச்சனை வரும்ல. அதிகாரி போகும்போது அருவா கொண்டு போறாங்களா வெட்டுறதுக்கு? அதிகாரி போனா அப்படி பிரச்சனை வரும். அதிகாரி போனா பிரச்சனை வரும்ன்றாங்க. கோயில் நிர்வாகம் மட்டும் தான் போக சொல்றாங்க. கோயில் நிர்வாகமோ போலீஸ் அதிகாரம் பாதுகாப்பு தான் போக சொல்றாங்க. கிராம மக்கள் யாருமே போல. கிராம மக்கள் யாரும் போறோம்னு சொல்லல. 2005 வந்து 15 மீட்டர் ஏத்தலாம்னு சொல்லி அவங்க கோர்ட் ஆர்டர் இருக்கு. அது அந்த தீபத்தூள் வந்து 150 மீட்டர் தள்ளி இருக்கு. அது 2005 ஆர்டர் வந்து அதை இது பண்றதுக்கு பூச்சாண்டி வரும் காமிக்கிற மாதிரி இப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது எங்கன்னு கேட்டீங்கன்னா, நவாஸ் கனின்னு ஒரு எம்பி தேவலாம் திருப்பூரத்துல வந்து அந்த எங்க நான் புனிதமா நினைச்சுக்கிற மலையில வந்து அவர் கூட வந்து உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு அதுதான் பிரச்சனை ஆரம்பம். இது வரைக்கும் நாங்க வந்து மாமா இன்ன வரைக்கும் அவங்க கடையில மளிகை பொருள் வாங்கியிருக்கோம். அவங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கோம். நாங்களும் தாயாப்புல பழகி இருக்கோம். எல்லா ஒரு இதுலயும் வந்து ஒற்றுமையா இந்த மாதிரி போய்க்கு இருக்கோம். இந்த பிரிவினை உருவாக்குன இந்த ஆட்சி தான். மத்த ஆட்சியில கூட இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகல. எப்பயும் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. அது அப்படி கலைஞ்சு போயிருவாங்க. அதான் நடந்துருந்துச்சு. இந்த தடவை இவ்வளவு தூரம் உள்ளூர் மக்களை போராட வச்சது இந்த ஆட்சி தான். இது மாற்றுறது கிடையாது. ஏன்னா கொடுத்த தீர்ப்பை மதிக்காம ஒரு அறநிலைத்துறை அதிகாரி வந்து மெத்தல போக்கா இருந்தா இது யாரு சொல்றது சொல்லுங்க பாப்போம். இது வந்து ஒரு அறநிலைத்துறை இருக்குன்னா சரி காவல்துறையை சப்போர்ட் பண்ண பார்த்தா அவங்க அதை காட்டி 144 போட்டு கரெக்டா வந்து அந்த தீர்ப்பு 6 வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து இது பண்ணல. அப்புறம் அந்த நீதிபதி வந்து துணை ராணுவத்தை வச்சு பெட்டிஷன்காரரை ஏத்தலாம் சொல்லி போறாங்க. அப்பயும் வந்து மக்கள் பொறுமையான காத்துதான் இருந்தான். இந்த மோட்ச தீபம் ஏத்துற வரைக்கும் பாத்துக்கு இருந்தா இன்னும் மேல அப்படி போய்க்கு இருந்துச்சு. சரி அது அன்னைக்கு பிரச்சனை கலைஞ்சு வன்கொடுமை ரைட்டு முடிச்சாச்சு. மறுநாள் திருப்பி 2 பேர் கொண்ட நீதிமன்றி அதை அவர் சொன்ன சரிதான் சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்பயும் அந்த தீபத்துணி கம்ப கட்டாங்க, லைட்டு போனாங்க. நாங்க கோடத்தூர் வாசல் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் பாம்பு ஸ்குவாட் போனாங்க, தாசில்தார் வராங்க. எல்லாருமே வந்து கோயில் ஆபீஸ்ல கூட ஒரு 3 பேர் வந்துட்டாங்க. வந்து பார்த்தா திருப்பி வந்து மறைச்சுக்கிட்டு இது ஏத்த அனுமதி இல்லை,
இது நாங்க பண்ண மாட்டோம். கேட்டா இவர் இல்ல அவர் ரொட்டி சொல்லி ஏன் உங்களுக்கு இந்த தீபத்தை 10 நிமிஷம் வேலை அது பாத்திரமும் அங்க கொண்டு போயிட்டீங்க. அது எங்களுக்கு தெரியும். டிசி ஆபீஸ்ல இருந்து அந்த பாத்திரம் அதுக்குரிய என்ன வேணாலும் கொண்டு போய் மேல வச்சாச்சு போய் அதை 10 நிமிஷம் ஏத்துது இவ்வளவு பஞ்சாயத்தே இல்லையாங்க. ஏங்க நான் எங்களை சுரண்டிட்டே இருக்கணுமா? நீங்க சுரண்டி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு 3 மாசம் தான் மக்கள் மறக்க மாட்டேன். திருப்பூண்டுக்கார மறக்கவே மாட்டேன். ஏன்னா எங்களோட ஆதாரம் நாங்க திருப்பூண்டுல இருக்கிறதுக்கு ஆதாரமே வந்து இந்த முருகன் தான் எங்களோட அடையாளம். எங்க முருகனுக்கே பிரச்சனை நாங்க பிடிச்சுமா இருப்போம். எங்க அப்பா இந்த பிரச்சனை சின்னதா முடியுது. எல்லாரும் 6 பட வீடு 6 பேர்ல முதல் பேருக்கு முடிச்சுப்பாங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல திருப்பூர்ன்றத பத்தி பார்லிமெண்ட்ல பேசுறாங்க, கேரளா கவர்மெண்ட்ல பேசுறாங்க, எங்க டிபேட்ல பேசுறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கொண்டு போற இடக்கார சின்ன ஒரு அறநிலைத்துறை பண்ணத சேகர் பாபு குறிப்பா சொல்லணும்னா அவர் நினைச்சு அவர் வந்து பேட்டி சொல்றான். ஒருத்தர் பேட்டி சொல்றாங்க வந்து நீங்க இவ்வளவு தூரம் போறதுக்கு எங்க அமைச்சர் சொல்லிதான் 10 நிமிஷம் அவரே கூட்டு லஞ்ச கொடுத்து லஞ்ச கொடுத்து போட்டு பதிவு கொடுக்குறாங்க. சமூக வலைத்தளத்துல இருப்பா சமூக வலைத்தளத்துல திமுக ஒரு ஐடி விங்கு இது சர்வே கல் இல்ல இந்த கல்லு கிரானைட் கல் இல்ல எங்க எதை பேச நீங்க யாருடா தெரியாம இருக்கிற உங்க 200 ஓவாய்க்கு இருக்கிற நீங்க இவ்வளவு ஆட்ட ஆடுறீங்க. உண்மைக்கு மக்களை புண்படுத்தாடா. அது வந்து நாங்க தெய்வமா கல்லை வந்து எல்லச்சாமியை வச்சு நாங்க வந்து கல்லை வச்சு நாங்க உருவ இது வந்து ஆதி காலத்துல எங்க முப்பாட்டை அவங்களை வச்சுதான் நாங்க உருவ வழிபாடு எங்களுக்கு இது பண்ணிக்கிருக்கோம். வந்து எங்களோட இதை வந்து நீங்க எப்படி புண்படுத்தலாம்? நீ கொடுக்கறது 200 ஓவாய்க்கு ஆசைப்பட்டு எதுக்கு சமூக வளத்துல ஃபுல்லா வந்து அவ்வளவு பேச்சு. ஒரு அமைச்சர் சொல்றாரு இது 2 மலை, ஒரு தூத்துக்குடி எம்பி சொல்றாங்க அது வந்து இதுன்னு. உங்களுக்கு எங்க ஊரை பத்தி எங்களுக்கு தெரியும். இந்த குரங்கு விளையாட்டுன்னு ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு போன வாரம் சொல்லிட்டு போனாரு. தங்கச்சி எல்லாம் வந்து நகர்மன்றத்துல வந்து இதா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. வந்து நீங்க எங்க சட்டமன்றத்துக்கு போய் எங்க வடக்கு போய் நிக்கிறீங்க? நீங்க நல்ல ஆளா இருந்தா திருப்பூர் நின்று பாருங்க, நின்று ஜெயிச்சு பாருங்க, டெபாசிட் வாங்கி பாருங்க. உங்களுக்கு தெரியுதுல திருப்பூன்ற மக்கள் என்ன பண்ணுவான்னு. அது மாதிரி தயவு செய்து இந்த நீதியரசோட வந்து தீர்ப்பை வந்து பண்ணிட்டு சின்னதாலதான் முடிச்சு விளக்க போட்டுப்போம். அந்த விளக்கு எவ்வளவு எரிஞ்சிக்கிறீங்க? அதிகபட்சம் போனா 1 மணி 2 மணி தான் எரிய போகுது. அதெல்லாம் எரிஞ்சுட்டா வேலை இவ்வளவு தூரம் பேசணும் அவசியம் இல்லை. இவ்வளவு தூரம் மக்கள் வந்து இன்னொரு பூர்வம் வந்து உட்காந்து அவங்க பாவத்தை எது இருக்கு. இனிமே அந்த சீக்கிரம் வந்து 14 ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க. அது நல்லபடியா தீர்ப்பு வரட்டும். இந்த தைப்பூசத்துக்குள்ள அந்த விளக்கை எங்களுக்கு ஏத்திட்டு அடுத்த வருங்காலத்துல வந்து அந்த விளக்க பூர்ணம் வச்சு அதை திருப்பி வருஷம் அந்த ஒரு தீபம் தான் ஏத்தணும். எங்களுக்கு வந்து மோட்ச விளக்குல தீபம் தேவையில்லை. எங்களுக்கு உச்சியில வந்து அந்த கல் தூண்ல ஏத்துற தீபம் எங்களுக்கு போதும். இது பல நூற்றாண்டான போராட்டம். இது நல்லபடியா வந்து இருக்கு. இது 2026 ஒரு நல்ல ஒரு விடுதலை பிறகு நான் நம்புறோம். சரவணகுமார் சர்வ கல்லுக்கு சாரம் போடுவாங்க. சர்வ கல்லுக்கு சாரம் போடுவாங்க. இப்போ ஊடகங்க பூராமே 3ஆம் தேதி தீபம் ஏத்துனது. அதுக்கு முன்னாடியே சாரம் போட்டு அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு வச்சிருந்தது அறநிலைத்துறை காவல்துறை முடிவாத்தேன். அந்த சாரத்தை எதுக்கு அன்னைக்கு ரிமூவ் பண்றாங்க? தீபத்துக்கு தானே ரிமூவ். அதாவது கோர்ட்டு உத்தரப்படி போயிட்டாங்க. என்ன யாரு கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியல. 6 மணி 6:05 6:10 6:20 வரைக்கும் பொதுமக்கள் பூரா அது வரைக்கும் மேல தீபம் ஏத்துவாங்கன்ற நம்பிக்கையில இருக்கு. அவங்க நாட்டுக்கு இங்க போய் ஏத்திட்டு இது ஆகம விதிப்படி அப்படின்னா எதை எப்படி ஏத்துக்குறாங்க? அதை எப்படி ஏத்துக்குறாங்க? அங்க தீபம் ஏத்தணும். நன்றி.